கார்த்தி ரேவதி சீரியல் பிப்ரவரி 28 இன்னைக்கான ப்ரோமோக்கான ரிவ்யூவை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி மண்டபம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பரமேஸ்வரி பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம கார்த்திகோட அண்ணாக்க 2 பேரையும் நம்ம அருண் ஆனந்த் 2 பேரையும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லி எங்களை உடனடியாக வர சொன்னீங்களே பாட்டி அப்படின்னு கேட்குறாரு ஆனந்து. அப்போது பாட்டி சொல்கிறாங்க, அது ஆனந்து, இன்னைக்கு கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போதே, அங்கே நம்ம போகணும், அதுக்காக தான் உங்களெல்லாம் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, கார்த்திக் இன்னைக்கு கல்யாணமா? எங்களுக்கே சொல்லலாம, யார் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொண்ணெல்லாம் ரெடியாக தான் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் அப்புறமா உங்கள்கிட்ட பொறுமையாக தெளிவாக எடுத்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் முதல்ல கல்யாணத்துக்கு போகிறதுக்காக கிளம்புங்க. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் இதே மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டலாம் அங்கே போய் நிற்க முடியாது. ஏன்னா நம்ம போக போகிறது உங்கள் அத்தை சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு. அப்போது கார்த்திக் கல்யாணம் பண்ண போகிறது யாரை பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அதான்ப்பா, சாமுண்டீஸ்வரியுடைய பொண்ணு, உங்களுடைய முறை பொண்ணு ரேவதி கழுத்தில் தான் இன்னைக்கு என் பேரன் கார்த்தி தாலி கட்ட போகிறான். அதுக்காக நம்ம இப்படியே போகக்கூடாது, நீங்கள் 2 பேரும் மாறு வேஷத்தில் வரணும். ஏன்னா அபிராமியோட பசங்க தான் நீங்கங்கிற விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா பாட்டி? என்ன பாட்டி இப்படி ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வச்சு பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அருண். அப்போ நம்ம பாட்டியம்மா சொல்கிறாங்க, ஆமாம், கார்த்திக்கும் ரேவதிக்கும் நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். அதனால தான் அங்கே நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களை நான் மாறு வேஷத்தில் வர சொல்கிறேன். கார்த்தியோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம யார் என்னங்கிற விஷயம் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி பாட்டி, முதல்ல இதுக்கு கார்த்தி ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனந்து. அப்போ பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, அவன் என்னைக்கிடா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டிருக்கான். அவன் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொன்னான். நான் தான் அவன்கிட்ட பேசி அவன் மனசை மாற்றி ரேவதி கழுத்தில் தாலி கட்ட சொல்ல போகிறேன். நான் சொன்னால் கண்டிப்பாக என் பேராண்டி கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ பாருங்க பாட்டி, நீங்கள் பாட்டுக்கும் ஒரு முடிவு எடுத்துகிட்ருக்கீங்க. அவன்கிட்ட சொல்லாமல் அவன் பாட்டுக்கும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னான்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே சாமுண்டீஸ்வரி அவளோட பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கா. அதை தடுத்து நிறுத்தி நம்ம தான் கார்த்தியை ரேவதி கழுத்தில் தாலி கட்ட வைக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி பாட்டி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறு வேஷத்தில் முகம் தெரியாத அளவுக்கு மாறிடுறாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி எப்பவும் போல தான் இருக்காங்க. 3 பேரும் மண்டபத்துக்குள்ளே வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரேவதி அழகாக கல்யாண பெண் கோலத்தில் மேக்கப்லாம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு இருக்காங்க. ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி பார்த்துடுறாங்க. ஏய் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எதுக்காக நான் நிற்கணும், இது என் பையனுடைய வீடு, என்னை உள்ளே வர வேணான்னு சொல்கிறதுக்கு எவளுக்குமே உரிமை கிடையாது, முக்கியமாக உனக்கு கூட உரிமை கிடையாது. இது என்னோடய பேத்தியுடைய கல்யாணம், அதனால் நான் கண்டிப்பாக வருவேன். என் பேத்தி எனக்கு பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்துக்கு அழைச்சிருக்கா, அதனால் நான் வருவேன், வர்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னது உன்னோட பையனா? 30 வருஷமாக இல்லாத அந்த பையனோட பாசம் இந்த பேரம்பேத்திங்களை 30 வருஷமாக பார்க்காத நீ இப்போ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது பாட்டி சொல்கிறாங்க, நாங்களாக உங்களை வேணான்னு ஒதுக்கி வச்சோம், நீ தானே சாமுண்டீஸ்வரி எங்களை வேணான்னு ஒதுக்கி வச்ச. நாங்கள் எத்தனையோ முறை நடந்த தவறுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கோம். அதுக்கான பிராய்ச்சித்தத்துக்கு நீ எங்களை இத்தனை வருஷமாக தள்ளி வச்சுட்ட. இப்போயாவது நான் சொல்கிறத கேளு. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. என்னோட பேரனுக்கு உன்னோட பொண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடு. நான் அதை தான் கேட்குறேன். இதன் மூலியமாக நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ. நீ ஏன் இந்த மாதிரி இருக்க? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் உன்னுடைய கோபத்தை இப்படியே நீ வச்சிட்ருக்க போகிற? எப்போ தான் நம்ம குடும்பமெல்லாம் ஒன்று சேர்றது? வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் நடக்க தான் செய்யும். சில மனிதர்கள் தெரியாமல் தவறு பண்ணுறது உண்டு தான். அது எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு ஏற்றுக்கணும். அதுதான் மனுஷத்தனம்னு சொல்லுவாங்க, அதுதான் மனுஷனோட குணம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ என்ன சாமுண்டீஸ்வரி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய், நான் எப்படி வேணால் இருந்துட்டு போகிறேன், ஆனால் ஒன்று, என்னோட பொண்ணு கழுத்தில் உன்னோட பேரன் தாலி மட்டும் கிடையாது, இந்த இடத்துக்கே வர முடியாது, தாலியும் கட்ட முடியாது. நான் பார்த்த மாப்பிள்ளையோட தான், எனக்கு விருப்பத்தோடு தான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, நீ உன் பக்கத்து உள்ள நியாயத்தை சொல்லிட்ட, நான் சொல்கிறேன் இப்போ கேளு. உன் பொண்ணு கழுத்தில் என் பேரன்தான் தாலி கட்டுவான்.
இது நடக்கும், இதை நடத்தாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அப்போ உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, உன் பேரை என்ன பெரிய ஹீரோவா, ஓவராக பில்டப் போயிட்டுக்கிட்டு இருக்க, எங்கே அவனை வர சொல்லு பார்ப்போம், ஏன் முன்னாடி அவனை வர சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்னோட பேரன் பெரிய ஹீரோ தான், அவன் இங்கே நிச்சயமாக வருவான், உன் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, டிரைவர் ராஜா இங்கே வா, இந்த இந்த பரமேஸ்வரியுடைய பேரை மட்டும் இந்த மண்டபத்துக்குள்ளேயே வரக்கூடாது, இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, உன் பேரன் ஹீரோன்னா இந்த ஹீரோவுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது, என் வீட்டு டிரைவர் ராஜா முன்னாடி யாருமே நிற்க முடியாது, ராஜாவை மீறி உன் பேரனை இந்த மண்டபத்துக்குள்ளே வர சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டியம்மா சிரிக்கிறாங்க. நம்ம பாட்டிக்கு பின்னாடி தான் அருண் ஆனந்த் 2 பேருமே நிற்கிறாங்க. அப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க, என்னடா இது அத்தையோட பாட்டியம்மா இப்படி வந்துட்டு சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க, கார்த்தி தான் வந்துட்டு நம்ம தம்பின்னு தெரியாமல் அத்தை வேற ஏதேதோ பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே என்னடா நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, இருடா வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கார். அப்போது சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன ராஜா நான் சொன்னதெல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேடம் அது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம கார்த்தி வந்துட்டு குற்ற உணர்ச்சியில் இருக்கார், சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க, அவங்க பக்கம் நியாயமாக பேசுகிறதா இல்லை பாட்டியம்மா பக்கம் பேசுகிறதா அப்படிங்கிற விஷயம் தெரியாமலே நம்ம கார்த்தி வந்துட்டு அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காரு. அப்போ உடனே நம்ம மயில்வாகனம் சொல்கிறாங்க, என்னப்பா நடக்குது இங்கே, அத்தை ஒரு பக்கத்து, நீ தான் பரமேஸ்வரி பாட்டியோடைய பேரன்னு தெரியாமல் அவன் இந்த மண்டபத்துக்குள்ளே வரக்கூடாதுங்கிறத பொறுப்பை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை சிலம்பம், இப்போ இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, இதோ பாரு சாமுண்டீஸ்வரி, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், என்னெல்லாம் உன்னால் வெளியில் போக சொல்ல முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க, இதோ பாரு நீ வயசானவ, அந்த ஒரு காரணத்தினால தான் நான் உன்னை உயிரோடு விடுறேன், ஆனால் உன் பேரை மட்டும் இங்கே வந்தானா அப்படியெல்லாம் ஈஸியாக விட முடியாது, நான் வந்துட்டு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே பரமேஸ்வரி பாட்டி சாமுண்டீஸ்வரியை மீறி மண்டபத்துக்குள்ளே உட்காந்துடுறாங்க. கூடவே நம்ம அருண் ஆனந்த் 2 பேருமே இருக்காங்க. நம்ம கார்த்தி மயில்வாகனம் எல்லாம் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க, சாமுண்டீஸ்வரியும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ரேவதி இதையெல்லாம் பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது எல்லோரும் போன பிறகு ரேவதி வந்துட்டு தனியாக நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இது, அம்மாவுக்கும் பாட்டிக்கும் எப்படி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, பாட்டி வேற அவங்க பேரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இப்போ என்ன ஆக போகுது, நம்ம லைஃப் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியாமல் அவங்க ஒரு பக்கத்து இந்த விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி ராஜராஜன் மயில்வாகனம் 3 பேரும் சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே நம்ம மயில்வாகனம் கேட்குறாங்க, என்ன சிலம்பம் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு தானேப்பா இருக்க, பாட்டி என்னன்னா ஒரு பக்கம் உனக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் அத்தை வந்துட்டு அந்த அயோக்கிய மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க, இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் முதல்ல இந்த மகேஷ்கிட்ட இருந்து ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணும், அந்த மாயா மகேஷ் கெட்டவங்கங்கிற விஷயத்த இந்த இடத்துல அத்தைக்கும் ரேவதிக்கும் நாம் வந்துட்டு புரிய வைக்கணும், அது மட்டும் இல்லை ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராஜராஜன் கேட்குறாரு, ஆமாம் மாப்பிள்ளை, பெரிய மாப்பிள்ளை சொன்ன மாதிரியே கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நம்ம உண்மையெல்லாம் போயிட்டு ஒன்று சாமுண்டீஸ்வரிக்கிட்டேயோ இல்லை என் பொண்ணு ரேவதிக்கிட்டேயோ சொல்லணும், நான் சொன்னேன்னா என் பொண்ணு நிச்சயமாக கேட்டுப்பா, நான் வேணா இப்போவே போயிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுவா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, அவசரப்பட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இப்போதைக்கு யாரும் எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சிலம்பம், நீ பாட்டுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ ஏதாவது திட்டம் போட்ட மாதிரி எங்களுக்கு ஒன்றுமே புரியலையேப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுட்டேன், அதன்படி எல்லாமே கரெக்டாக நடக்கும், நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாரு, உங்கள் மேலே நம்பிக்கை எல்லாமே இருக்குமா மாப்பிள்ளை, உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், முதல்ல ரேவதியுடைய கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க, அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, நம்ம அத்தையோட ஃப்ரெண்டு
அந்த மல்லிகா டாக்டருக்கு எல்லா விஷயமுமே தெரியும். ஏன்னா இவங்க 2 பேரும் மல்லிகா டாக்டர் கிட்ட தான் அதிகமாக அந்த மாயாவுடைய கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே ரேவதி கிட்ட வந்து மல்லிகா டாக்டர் மட்டும் வாக்குமூலமாக சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக ரேவதி நம்புவா. ஏன்னா அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் சொல்லுவாங்கன்னு நம்பி இந்த கல்யாணத்தை ரேவதியே நிறுத்திடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம மயில்வாகனம் சொல்கிறாங்க, சூப்பர் ஐடியா சிலம்பம், இதை முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த மல்லிகா டாக்டருக்கு இப்போ கண் பார்வை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ராஜராஜன். ஆமாம்மா, அவங்களுக்கு கண் பார்வை வந்துடுச்சு. ஆனால் அவங்களுக்கு கண் பார்வை வந்த விஷயம் அந்த மாயா மகேஷுக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த டாக்டர் மேடத்தை இந்த விபத்துக்கு உள்ளாக்குனதே அந்த மாயா தான் திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்கா. இப்போ மட்டும் அவங்களுக்கு கண் பார்வை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக அவள் இங்கே வரவிடாமல் இருக்கணும். இங்கே வந்தாங்கன்னா இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வந்துட்டு தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணுவா. அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு டாக்டரை பார்த்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறேன், சொல்லி அவங்கள இங்கே நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. இதுவும் சூப்பர் ஐடியா சிலம்பம், இதவே நீ பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம மயில் சொல்கிறாரு. உடனே கார்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போவே நான் வந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்து டாக்டர் மல்லிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்பொழுது ஹலோ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் மேடம், சாமுண்டீஸ்வரி வீட்டோட டிரைவர் ராஜா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு நான் வந்து உங்களை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் எங்கேப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இங்கே கல்யாண மண்டபத்தில் இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நானும் இப்போது அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இங்கே வர வேண்டாம், நானே அங்கே வந்துடுறேன், அப்போது நம்ம பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம கார்த்தி சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ராஜராஜன் கேட்குறாரு, என்ன மாப்பிள்ளை சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. மாமா, அவங்களே இங்கே வராங்களாம், அதனால் என்னை அங்கே வர வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க இங்கே வரும்பொழுது கரெக்டாக அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட எல்லா உண்மையும் நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சரி சூப்பர் ஐடியா மாப்பிள்ள, இதையே நம்ம வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா எல்லாமே சரியானதாகவே நடந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக இந்த கல்யாணத்தை நான் நடக்க விடவே மாட்டேன். ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி இந்த அயோக்கியன்கிட்ட இருந்து நம்ம ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அப்போ உடனே நம்ம ராஜராஜன் சொல்கிறாரு, மாப்பிள்ள உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், என்ன மறுபடி நான் இதையே பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் தவறாக நினச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா, எங்கிட்ட போய் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து மாப்பிள்ள, ரேவதியோடைய கல்யாணத்தை நிறுத்துறது எவ்வளோ முக்கியமோ அவள் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு அதே இடத்துல இதே மேடையில் சாமுண்டீஸ்வரி குறித்த அதே முகூர்த்தத்தில் உங்களுக்கும் என்னோடய பொண்ணு ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கணும், நீங்கள் தான் மாப்பிள்ள என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மாமா நீங்கள் இப்போ ஏன் நீங்கள் அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நான் வந்துட்டு இப்போ வேணாம் மாமா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நீங்கள் தான் என் வீட்டுக்கு மருமகனாக வரணும், இது என்னுடைய ஆசை மாப்பிள்ள. நம்ம குடும்பம் ரெண்டும் ஒன்று சேரணும்னா அதுக்கு இருக்க ஒரே வழி நீங்களும் ரேவதியும் கல்யாணம் பண்ணிக்கணும். நிச்சயமாக ரேவதி நீங்கள் தான் வந்துட்டு என் தங்கச்சி பையன்னு தெரிஞ்சால் உங்களை ஏற்றுக்குவா. ஏற்கனவே நீங்கள் எல்லார் மனசுலையும் நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் தான் இருக்கீங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மயில்வாக்கனம் சொல்கிறாங்க, ஆமாம் சிலம்பம், மாமா சொல்கிறது உண்மைதாயா, நீ வந்துட்டு எல்லார் மனசுலையுமே இடம் பிடிச்சிருக்க, நீ ஒரு நல்ல ஆள், உனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எல்லா பொருத்தமுமே பக்காவாக இருக்குது, அப்புறம் ஏன் நீ வந்து இதை முடியாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே நம்ம கார்த்தி கேட்குறாங்க, இதோ பாருங்கங்க, ஏங்க நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், அதை மீறி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி என்னை கம்பல் பண்ணுறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம சாமுண்டீஸ்வரி வராங்க.
என்ன இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க? வேலை எவ்வளோ கிடக்கு, அதெல்லாம் போய் பார்க்க வேண்டியதானே? உங்களுக்குள்ளே என்ன இப்போது பர்சனலாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா சிலம்பத்துக்கிட்ட நானும் மாமாவும் பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மயில் பார்க்கணும் அந்த இடத்துல சமாளிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை போய் பார்த்துட்ருக்காங்க. நம்ம பாட்டியம்மா வந்துட்டு மண்டபத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து யார் வராங்கன்னா, நம்ம டாக்டர் மல்லிகா வீட்டிலேருந்து அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்காக ரெடியாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. வரும்பொழுது நினச்சிட்டு இருக்காங்க, எப்படியாவது சாமுண்டீஸ்வரி பொண்ணு ரேவதியோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. உள்ளே வரும்பொழுது நம்ம சாமுண்டீஸ்வரி போயிட்டு, மல்லிகா வா மல்லிகா, வந்துட்டியா, நீ வந்துட்டு வருவேன்னு தான் நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம மல்லிகா மேடத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு மாயாவும் மகேஷும் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டுருவாங்க. அவங்க வந்துட்டு மல்லிகாவை பார்க்கல. மல்லிகா உடனே எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. நீ யாரை தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டு நம்ம கார்த்தியை வந்துட்டு மீட் பண்ணுறாங்க டாக்டர் மல்லிகா. அப்போது நம்ம கார்த்தி வந்துட்டு, மேடம் வந்துட்டிங்களா, வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மேடத்துக்கு வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு டாக்டர் மல்லிகாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன், அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மேடம், அதை இங்கே வச்சு பேச வேணாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு மல்லிகா மேடத்தை அங்கே கூட்டிகிட்டு போன உடனே டாக்டர் கேட்குறாங்க, என்னப்பா விஷயம், ரொம்ப சீரியஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மேடம், இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வெளியில் வரும்பொழுதே இங்கே இருக்க ஃப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்துட்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கார்த்தி. உங்களுக்கு மகேஷையும் மாயாவையும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகேஷ் மாயாவா, நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாவே தெரியுமா? அவங்க பல முறை உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலில் மருத்துவத்துக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அந்த அயோக்கிய மகேஷ் என் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாயாவை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவங்க 2 பேருமே நல்லவங்க கிடையாது, இது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி கேட்குறாங்க, மேடம் இதை பற்றி தான் பேசுகிறதுக்காக நான் உங்களை வர சொன்னேன், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த விஷயத்த, இந்த மாயா மகேஷை பற்றின விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், இதை எல்லாத்தையும் நான் போய் சொன்னால் இப்போது இங்கே இருக்க யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால தான் இதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாமல் என்னால் எந்த உண்மையையும் நிரூபிக்க முடியாது. ஆதாரத்தோட உங்களால் மட்டும்தான் இந்த உண்மைகளை எல்லாம் ரேவதிக்கிட்டேயோ சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்டேயோ சொல்ல முடியும். அதனால தான் நான் உங்களை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே டாக்டர் மல்லிகா சொல்கிறாங்க, இதோ பாருங்க தம்பி, நீங்கள் ரொம்ப லேட்டாக யோசிக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு நாள் எனக்கு கண் பார்வை சரியானதோ நான் கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போ இந்த ஃப்ளெக்ஸை நான் பார்த்தேன். ரேவதி பக்கத்தில் இந்த அயோக்கிய மகேஷ் நிற்கிறத பார்த்துட்டு உடனே நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போவே நான் சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி சாமுண்டீஸ்வரிக்கிட்ட நான் எல்லா உண்மைகளையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் மேடத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, நான் எல்லா உண்மையுமே சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்லிட்டேன். எல்லா உண்மையும் தெரிஞ்சு எப்படி மேடம் வந்துட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தாமல் கல்யாண ஏற்பாடை மேலும் மேலும் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அப்போது நம்ம டாக்டர் சொல்கிறாங்க, அதுதான்ப்பா எனக்கும் ஒன்றுமே புரியலை. ஆனால் சாமுண்டீஸ்வரி அவ்வளோ ஈஸியாக எதையும் செஞ்சிட மாட்டா. நிச்சயமாக அவள் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணத்தோடு தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரியை பொறுத்த அளவில் இந்த மாதிரி ஒரு அயோக்கியன் கூட ரேவதியை சேர்த்து வைக்க மாட்டா. ஆனால் ஏதோ ஒரு காரணம் பண்ணியிருக்கா, ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அது என்ன திட்டங்கிறது தான் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்டையும் இந்த திட்டத்தை பற்றி எதுவுமே சொல்லலையா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, என்கிட்ட அதை பற்றி சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக ரேவதியோட கல்யாணம் நடக்கும்னு சொல்லி என்னைய இன்வைட் பண்ணா, என்னைய வர சொன்னா. நான் கூட கேட்டேன், இந்த மாதிரி ஒருத்தனுக்கு போயிட்டு ரேவதியை நீ கட்டி கொடுக்க போறியான்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னு சொன்னா. ஆனால் நிச்சயமாக மகேஷ்க்கு வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டா. வேறு ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் சாமுண்டீஸ்வரி இருக்கான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் அதனால தான் நான் இங்கே வந்தேன். இல்லைன்னா நான் வந்துட்டு எப்போவோ இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்துட்டு இதை கேட்ட உடனே செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது,
இந்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும்னு நினச்சோம். இப்போது அத்தைக்கே இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தும் எதுக்காக இவங்க இந்த கல்யாண ஏற்பாடை பண்ணாங்கங்கிறது தான் ஒன்றுமே புரியாமல் இருக்குது. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு பல குழப்பங்கள் ஏற்படுது. அப்போ உடனே கார்த்திக் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் எப்படியோ ஒரு விஷயத்தில் இந்த ரேவதி கூட இந்த அயோக்கியனை சேர்த்து வைக்காமல் அத்தை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க.